Bonjour. Aujourd'hui, nous allons voir deux indicateurs temporels, depuis et pendant. Et nous allons également voir la construction avec que. Alors, pour commencer l'indicateur depuis, vous l'utilisez avec une durée, une période ou une année. Il indique le début d'une action qui continue. Voilà pourquoi, en règle générale, on l'utilise avec un verbe au présent. Bonjour. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை குறிக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் டெப்பின்னு ஒன்றும் பாந்தோம் அப்படின்றத ஒன்றும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்பின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், சின்ஸ் அப்படின்ற அர்த்தம், பாந்தோம் அப்படின்னா டூரிங் அப்படின்ற அர்த்தம். இதில் இந்த டெப்பியை பொறுத்த வரைக்கும் அது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூரேஷன், ஒரு பீரியட் அல்லது வருஷம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம பேசுகிறப்போ நம்ம டெப்பி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அது ஒரு வாக்கியத்துக்கு முன்னாடி தான் அது இண்டிகேட் ஆகும். அதுக்கு தான் அந்த டெப்பின்றதை வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் அதனுடைய ரூல்ஸு அப்படின்றத சொல்லுவோம். முக்கியமாக ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்ற அந்த காலத்துக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். ஒரு சில இடத்துல பாஸ்ட் டென்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். Par exemple, Paul et Marie sont mariés depuis 10 ans. Ça veut dire que ils se sont mariés en 2010. Ils continuent à être mariés. Moi, j'habite en Espagne depuis 2008. Ça veut dire que j'ai commencé à vivre en Espagne en 2008. Et je continue à vivre en Espagne. இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Paul et Marie sont mariés depuis 10 ans. அதாவது இந்த இடத்துல இந்த வாக்கியங்கள் past tenseல இருக்குது. sont mariés depuis 10 ans. Ils se sont mariés en 2010. அதாவது 2010 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சில கண்டினியூனா இப்போ வரைக்கும் அவங்க அந்த 2010 இருந்து இப்போ 10 வருஷமாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் என்பது அந்த வருஷத்தில் ஆனது, அதுதான் அது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதனால் இத்தனை வருஷமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி moi j'habite en Espagne depuis 2008. Ça veut dire que j'ai commencé à vivre. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் வாழறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் 2008 நான் வாழறதுக்கு ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறார். அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அதுக்குரியது. இதுதான் அந்த இடத்துல முக்கியமாக பார்க்குறது. Depuis que est utilisé avec un sujet et un verbe qui peut être au présent ou au passé composé. Il exprime la même chose que le début d'une action qui continue. Par exemple, depuis que j'ai un enfant, je ne vois plus mes amis. Ça a commencé avec l'enfant et ça continue actuellement. Depuis que Paul est parti, Marie est très triste. Ça a commencé avec le départ de Paul et ça continue actuellement. இப்போ டெப்பிக்கு வச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டெப்பிக்கு பக்கத்தில் நம்ம ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய அல்லது வருஷத்தை குறிக்கக்கூடியதை பார்த்தோம். எப்படின்னா டெப்பி 2010, டெப்பி 2008 அப்படின்றத வச்சு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு செயலை வச்சு பார்க்குறோம். இந்த செயல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வெர்பு வருது. எப்போ டெப்பிக்கு பக்கத்தில், அதாவது வாக்கியத்துக்கு முன்னாடி வரக்கூடியதான் இந்த இடத்துல எப்படின்னு பார்க்கலாம். டெப்பிக்கு j'ai un enfant, je ne vois plus mes amis. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு குழந்தை இருந்ததுல இருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்கல அப்படின்ற அர்த்தம். இருந்துன்ற வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கணும். ça commence avec l'enfant. குழந்தையோடு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. et ça continue actuellement. இப்போ வரைக்கும் அது என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. depuis que Paul est parti, Marie est très triste. அதாவது போல் வெளியில் போனதுல இருந்துன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். தெப்பி இந்த இடத்துல வெறும் தெப்பி போல்னு போட்டக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது தப்பாயிடும். தெப்பிக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்தால் தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே வெறும் தெப்பிக்கு பக்கத்தில் இது பண்ணுறீங்கன்னா ஒரு பீரியடோ இல்லை வருஷமோ
ஒரு டியூரேஷனோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஆனால் ஒரு செயலோடு ஒட்டி இப்போ வந்து எப்படி சொல்கிறது, போல் போனதுல இருந்து, அம்மா வெளியில் கிளம்புனதுல இருந்து அப்படின்ற வார்த்தைகள்லாம் வர்றப்போ டெபிக்கு பக்கத்தில் க வர்ற மாதிரி பார்த்துக்கணும். டெபிக்கு போல் est parti, Marie est très triste. Pendant est un indicateur temporel qui indique une période passée terminée. Voilà pourquoi, en règle générale, vous l'utilisez avec un verbe au passé composé. Un exemple, j'ai habité en Thaïlande pendant 3 ans, de 2010 à 2013. C'est une période passée terminée. Pendant cette période, au Brésil, j'ai pris des cours de cuisine. Terminé maintenant. Pendant que signifie que deux actions se réalisent au même moment. Vous pouvez le poursuivre pour un verbe au présent, au passé, normalement à l'imparfait ou futur. Exemple. Pendant que tu vas au supermarché, je vais nettoyer la maison. Au passé, pendant que tu étais au supermarché, j'ai nettoyé la maison. Au futur, pendant que tu seras au supermarché, je nettoierai la maison. Vous voyez, les deux actions se passent exactement au même moment. இப்போ பாந்தம் வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணுறது. இது வந்து பாஸ்ட் முன்னாடி டெபியூ வச்சு பார்க்குறப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்துட்டு இருந்தது அந்த செயல். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸேல வருது, இல்லை எம்பர்ஃபேல இது வரும். இது வந்து ஒரு செயல் முடிவுற்ற நிலையில் இந்த பாந்தம்ன்றது சொல்லுவாங்க. தமிழில் வந்து இது வந்து பொழுது அப்படின்னு சொல்லலாம். அந்த எப்படின்றத நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு j'ai habité en Thaïlande pendant 3 ans. இந்த வாக்கியம் முடிஞ்சிடுச்சு, இது தொடரல. அதாவது 3 வருட காலமாக நான் தாய்லாந்தில் வசித்தேன் அப்படின்ற அர்த்தம். அதாவது the 2010 2013 இது 2 வருஷத்துக்குள்ளாக அவர் அங்கே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்ற அர்த்தத்தில் அது குறிப்பிடுறது. புரியுதுங்களா? c'est une période passée terminée. இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. pendant mon voyage au Brésil, பிரேசிலில் என்னுடைய பயணம் இருந்தப்போ j'ai pris des cours de cuisine. இவர் என்ன எடுத்துக்கினாருன்னா சமையல் செய்யக்கூடிய அந்த கலையை கற்றுக்கினாரு, அதாவது அவர் எடுத்துக்கினாரு அப்படின்ற அர்த்தம். அது 2 செயலுமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதே மாதிரி டெபிக்கு பக்கத்தில் க யூஸ் பண்ண மாதிரி இங்கேயும் பாந்தோம் க யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் வெர்பை வச்சு பார்க்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆக்ஷன் ஒன்றா வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம், ஆம்பர்ஃபேவாக இருக்கலாம், அல்லது ஃபியூச்சராக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம். pendant que tu vas au supermarché, je vais nettoyer la maison. ஸோ இந்த இடத்துல வந்து நான் முன்னாடியே சொன்னேன், பாந்தோனுடைய அர்த்தம் வந்து பொழுது, டெபி அப்படின்னா இருந்து அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னேன். பாந்தோங்கு பக்கத்தில் ஒரு டியூரேஷன் வருது அப்படின்னா என்னுடைய விடுமுறையின் பொழுது, என்னுடைய பள்ளி பருவத்தின் பொழுது, இந்த மாதிரி வர்றப்ப பாந்தோம் மே வேக்கன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல க வச்சு சொல்றதுனால அதே மாதிரி பொழுது வருது. எப்போ? pendant que tu vas au supermarché, நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது je vais nettoyer la maison, நான் வீட்டை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா pendant que tu étais au supermarché, நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த பொழுது j'ai nettoyé la maison, நான் வீட்டை சுத்தம் பண்ணேன். புரியுதுங்களா? சரி, இப்போ ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா pendant que tu seras au supermarché, je nettoierai la maison. அதாவது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது நான் வீட்டை வந்து சுத்தம் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். உவையில் இது ஆக்ஷன் சுப்பாஸ் மேமோ, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 செயலுமே ஒரே நேரத்தில் செயல்படுது அப்படின்ற அர்த்தத்தை தான் அங்கே குறிப்பிடுறாங்க. Pour récapituler, début pour exprimer le début d'une action qui continue. Depuis 2008, je vis en Espagne. Depuis que est la même signification, mais vous suivez par un sujet et un verbe.
Depuis que je vis en Espagne, je parle espagnol. Pendant est une période passée, terminée. Pendant mes vacances, je me suis reposé. C'est fini. Pendant que, deux actions au même moment. Pendant que exprime la simultanéité de deux actions au même moment. Au passé, au présent, au futur. இப்போ நம்ம மறுபடியும் recapitulate அப்படின்னா என்ன அர்த்தம்னா to resume, அதாவது சுருக்கமாக நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா depuis-ன்றதை பொறுத்த வரைக்கும் depuis pour exprimer le début d'une action qui continue. புரியுதுங்களா? அதாவது ஒரு ஆக்ஷனை கண்டினியூ பண்ணுறது depuis-ன்றது முன்னாடி வரும். depuis 2008 je vis en Espagne. அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் 2008 நான் வந்து ஸ்பெயினில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி depuis que இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா il a même signification mais vous suivez par un sujet et un verbe. அதாவது ஒரே இதுதான் மீனிங் தான், ஆனால் இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் வெர்பும் சேர்த்தார் போல் நம்ம பார்க்குறோம். depuis que je vis en Espagne je parle espagnol. நான் வந்து ஸ்பெயினில் இருந்ததுல இருந்தே நான் வந்து ஸ்பெயின் மொழி பேச கற்றுக்கினேன் அப்படின்ற அர்த்தம். பவுந்தம் பார்த்தீங்கன்னா it's une période passée terminée. பவுந்தம் பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் வந்து அந்த செயலுடைய காலம் வந்து முடிவுற்ற நிலையில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அர்த்தம். pendant mes vacances je me suis reposé, c'est fini. அதாவது என்னுடைய வெக்கேஷன் பொழுது நான் ஓய்வு பெற்றேன் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? இப்போ pendant que வச்சு பார்த்தீங்கன்னா deux actions au même moment, அதாவது ரெண்டு செயல் வந்து ஒரே சமயத்தில் வர்ற மாதிரி இருக்கும். pendant que exprime la simultanéité-னா simultaneously அப்படின்ற என்னன்னா deux actions au même moment, au passé, au présent, au futur. புரியுதுங்களா? இதுதான் அதாவது depuis pendant இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அது எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, merci.